வந்து ஒரு சப்பாத்தி செய்யணும் இல்லை பூரி செய்யணும்னா எவ்வளோ நேரத்தில் நீங்கள் செய்வேன்? நான் வந்து பூரிலாம் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே செய்திடலாம். மாவு பேசுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை தரட்டி போட்டுட்டு சுடுறதுக்கு பூரி சுடுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். ஒரு 15 மினிட்ஸில் செய்திடலாம். சப்பாத்தினா ஒரு 20-25 ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கலாம். அப்போ அந்த ஊறுற டைம் அதுதான் ஊற வச்சுட்டு தான் சொல்கிறேன் நான். ஓகே. ஸோ இன்ஸ்டன்ட்டாக செய்யணும்னா 1 மணி நேரம் ஊற வச்சா தான் ஊற வச்சா தான் நீங்கள் சப்பாத்தி சாஃப்டாக வரணும்னா ஊற வச்சே ஆகணும். உடனே செய்யணும்னா உடனே செய்தோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும் கொஞ்சம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரசாந்த் துளசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் அருவா மீசை கொடுவா பருவை. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது உங்கள் அம்மா செய்கிற சப்பாத்தி நீ மத்தியானம் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வர எப்படி சாஃப்டாக இருக்குன்றது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குக்கிங் டிப்ஸ் வீடியோன்னு சொல்லிக்கலாம். ஒன்று, சப்பாத்தி எப்படி சாஃப்டாக செய்யணும். ரெண்டாவது வந்து இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை என் பொண்ணாகட்டும் எல்லாரும் பூரி வந்து சாப்பிட்டேன்னா நல்லா உப்புன பூரியாக தான் எடுப்போம். ஸோ அந்த பூரி வந்து எப்படி உப்புன பூரியாக செய்யறது அதோட டிப்ஸை வந்து எங்கள் அம்மா இன்னைக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முதல் தடவை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கிச்சன் உள்ள போகலாம். இப்போ எங்கள் அம்மா ரெடியாக இருக்காங்க. அவங்க எல்லா டிப்ஸும் சொல்ல போகிறாங்க. சப்பாத்தி நம்ம வீட் ஃப்ளோரில் செய்கிறோம். அதில் என்னன்னா ஒரு குளூட்டன்ட்னு ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் என்ன ஆகும்னா கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி இருக்கிறது. ஸோ அதனால என்ன ஆகுது, நம்ம சப்பாத்திக்கு வந்து அதோட சில இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் ஆயில் சப்ஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்தோன்னா அந்த எலாஸ்டிசிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். சில பேருக்கு அது தெரியாமல் அப்படியே என்ன பண்ணுவாங்க, பிசைஞ்ச உடனே சுட்டுடுவாங்க. அது வந்து ரப்பர் மாதிரி அந்த எலாஸ்டிசிட்டினால ஆற இன்னும் கொஞ்சம் ஹார்டாகிட்டு நம்மளுக்கு சமயத்தில் வாயில் போட்டு மென்று சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் வந்து எப்படி சப்பாத்தி செய்கிறேன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு அழகாக கோதுமை மாவு எடுத்துன்னு இருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இது 3 தான் நம்மளுக்கு தேவையானது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நான் உங்களுக்கு வந்து பெசிற டிப்ஸும் எப்படின்னு சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கையில் வந்து இப்படி மிக்சியில், இப்போ நீங்கள் மிக்சியில் வந்து இந்த மாவு பெசைகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி பெசையனா இப்படி ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் மாவு பெசையும். ஸோ அந்த மாதிரி இப்போ முதல்ல வந்து இந்த 3 ஆயில், சால்ட் அண்ட் மாவில் வந்து எல்லாம் ஒழுங்காக கலந்துருக்க மாதிரி நீங்கள் நல்லா பெசரி விட்டுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பெசையணும். ஸோ இது வந்து நான் சப்பாத்திக்கு பெசைகிறேன். ஸோ சப்பாத்தி மாவுக்கு எப்படி எந்த மாதிரி எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசினேன், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஆயில் சால்ட் எல்லாம் மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். யூஸ்வலாக என்ன ஆகும்னா ஒரு அழகு மாவுக்கு சப்பாத்திக்கு வந்து அரை டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் பெசையறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரேடியாக அரை டம்ளர் தண்ணி பத்தோன்றதுனால அரை டம்ளர் மொத்தத்தையும் ஊற்றிடாதீங்க, அப்புறம் பெசிஞ்சு தரட்ட முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல இப்படி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவோட சேர்த்து. ஸோ இந்த மாதிரி இப்படி கலந்து விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் இழுத்துக்கும், உங்களுக்கு எக்ஸஸாகவும் தண்ணி போகாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் தான் பெசிகிறேன் நான். ஸோ நீங்கள் மிக்சியில் போட்டு பெசிகிறவங்களா இருந்தாலும் இதே மோஷனில் தான் போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு பெசையணும். ஸோ இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை இதுக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி பெசைகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தண்ணி ஊற்றி பெசைகிறேன்றதை பாருங்கள். ஸோ ரொம்ப தண்ணி போட்டு பெசஞ்சாலும் வந்து நம்மளுக்கு திரட்டும் போது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாவுலாம் ஒன்றா சேர்ந்து வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுறதுக்கு தகுந்த மாதிரி பெசஞ்சிடுவோம். ஸோ அம்மா நீ வந்து இப்போது போட்டிருக்க மாவு அளவு எத்தனை சப்பாத்தி செய்யலாம்? ஒரு அழகு போட்டிருக்கேன் நான். மீடியம் சைஸ் சப்பாத்தினா 3 செய்ய முடியும். இல்லை சின்ன பசங்களுக்கு கொடுக்கறது சின்னதாக இருந்தால் 4 சப்பாத்தி வரும். இப்போ நான் ஒரு அழகு மாவில் பெசஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவெல்லாம் அப்படியே லம்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் கண்டினியூஸாக நல்லா அழுத்தி பெசஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் மாவு. ஸோ இதில் வந்து அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இந்த மாவை வந்து குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து அந்த க்ளூட்டன் ரிலீஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா நான், அது வந்து க்ளூட்டன் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அடுத்த வாட்டி நீங்கள் எடுக்கும்போது அப்படியே நல்லா சாஃப்டாக வந்துடும் கையில். ஸோ அந்த எலாஸ்டிசிட்டிலாம் போயிடும். ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் திரட்ட முடியாது, ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் ஓரம்லாம் நீட்டாக வராது நம்ம திரட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் பெசஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சாஃப்டாகிடும்.
ஸோ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி திரட்டிட்டு உடனே சுட்டோன்னா நெக்ஸ்ட் டே சாஃப்டாக கூட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இது பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நான் சப்பாத்தி செய்துட்டு எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நல்லா இந்த மாதிரி இருக்கும். நம்ம விரலில் அழுத்தினா கூட அந்த இம்ப்ரெஷன் தெரியும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுக்கோங்க நீங்கள். எவ்வளோ நேரத்துக்கு சாஃப்டாக இருக்குமா? கண்டிப்பாக இது வந்து ஆஃப்டர்நூன் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா கூட சாஃப்டாக இருக்கும். ஓகே. ஸோ சுட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து வச்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ நம்மளுக்கு மீந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண வேணாம். இதை மறுநாள் எடுத்துட்டு லேசாக சூடு பண்ண தவால சூடு பண்ணாலே சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த சப்பாத்தி மாவை எடுத்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஸோ அந்த 1 மணி நேரம் ஊறுற டைமில் வந்து உங்களுக்கு நான் பூரிக்கும் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா பூரி வந்து எல்லாருக்கும் வந்து அப்படியே புஷ்ஷுன்னு உப்பி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹோட்டல்லாம் அப்படி கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்மளுக்கு வீட்டில் வரும். அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு ஒரு அழகு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக சப்பாத்தியில் வந்து நான் 1 ஸ்பூன் ஆயில் போட சொன்னேன், குக்கிங் ஆயில். அதுக்கு பதில் நீங்கள் பூரிக்கு வந்து 1 ஸ்பூன் கீ போடணும். ஸோ கீ போடுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த அவுட்டர் க்ரஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அழகு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் போட்டு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு ஊற்றுற அளவுக்கு தண்ணி இதுக்கு ஊற்றக்கூடாது. இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டிமாக பிசையணும் நம்ம. ஸோ அதே ப்ரொசீஜர் தான். இப்போ எப்படி மிக்சியில் அரைச்சா இந்த சர்க்குலர் மூமெண்ட்டில் போகுமோ அதே மாதிரி இதையும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இதே மாதிரி இந்த சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச மாதிரியே பூரிக்கும் பிசைகிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவுக்கு அவ்வளோ தண்ணி ஊற்ற மாட்டேன் இதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு மாவு பிசைஞ்சு காட்டுறேன் எவ்வளோ கெட்டிமாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ நம்ம நெய் போட்டிருக்கிறதுனால நம்ம சாப்பிடும் போது வந்து நம்மளுக்கு அந்த டெம்டேஷன் இருக்கும், பூரி இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருக்கும், கொஞ்சம் லேயராக பிச்சு சாப்பிடணும் போல் இருக்கும். என் பையனும் சரி என் பேத்தியும் சரி 2 பேரும் பூரியை கொடுத்தனா 2 பேரும் உப்பி இருக்கான்னு பார்த்துட்டு லேயராக பிச்சு சாப்பிடுவாங்க. அது ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு. அப்புறம் வந்து என் பொண்ணு என்ன பண்ணோம், விதவிதமாக இதில் பொம்மைங்க செய்யும். ஸோ நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி எல்லாமே செய்துட்டு அவங்களுக்கு அதனால் பூரி செய்யும் போதே வந்து எனக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்குமே தவிர்த்து அவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி பூரி சாப்பிடும் போது. ஸோ இப்போ நீங்கள் மாவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேர்ந்து வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, தெளித்து பிசையணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கெட்டிமாக மாவு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்து நம்ம அழுத்தி பிசையும் போது இதுவே மாவு ஒன்றா சேர்ந்துடுது. ஸோ இதுக்கு வந்து ஃபர்தராக தண்ணி தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எப்படி கெட்டிமாக பிசைஞ்சிருக்கேன்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைங்க. பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சாலும் வைக்கலாம், இல்லை ஊற வைக்காமல் செய்தாலும் நம்மளுக்கு பூரி நல்லா வரும். நம்ம சப்பாத்திக்கு தான் வந்து கண்டிப்பாக ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நம்ம உடனே சுட்டு கிறிஸ்பாக சாப்பிட்றதுனால இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் தேவையில்லை. ஸோ இப்போ பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மாவுக்கும் இதுக்கும் எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு, ஹார்டாக இருக்குன்றது தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அமுக்கும் போது தெரியும், அதில் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக போகாது, ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் கையில் அமுக்குனா. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு இதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸ் எடுத்து போட்டுடலாம் முதல்ல. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும், பூரி எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பண்ணி போட்டுடணும் முதல்ல. இதில் வந்து எத்தனை பூரின்னு பார்க்கலாம், ஒரு 7 வரும்னு நினைக்கிறேன். 7 8 பூரி வருது ஒரு அழகுக்கு. ஸோ தாராளமாக ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் சைட் டிஷ்ஷோட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூரி மாவு பிசைஞ்சதை காட்டினேன் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் வந்து நான் திரட்டி போட்டு வச்சுருக்கேன். இந்த திரட்டும் போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ இந்த கோதுமை மாவு சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ திரட்டும் போது மேல் மாவுன்னு வச்சு நம்ம தொட்டு திரட்டுறோம் இல்லைங்களா, அது வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஒரு தின் லேயர் தான் இது மேலே படும், திரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நிறைய மாவும் இருக்காது. இப்போ கோதுமை மாவு தொட்டு திரட்டினோன்னா அப்படியே ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். ஸோ அது வந்து நான் எண்ணெயில் போடும்போது அடியில் இறங்கிடும் அந்த மாவு, தீஞ்சு போய். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்குது. இதோ இப்போ ஒன்று உங்களுக்கு போட்டு பொரிச்சு எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பூரியை வந்து நம்ம மொல்லமாக வைக்கணும். இப்போ வந்து ரொம்ப தீ இருந்ததுன்னா குறைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் போடும் போது தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ஒரு பூரியை எண்ணெயில் போடுறேன். ஸோ இப்போ எண்ணெயில் போட்டுட்டு லேசாக அமுக்கி விட்டிங்கன்னா உப்பிடும் பூரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூரி உப்புது பாருங்கள். ஸோ இது வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது தான் உப்பும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ
ஸோ இப்போ நம்ம இந்த பூரி எடுத்துகிட்டு அடுத்தடுத்து பூரி செய்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். நம்ம இந்த திரட்டி கிரட்டி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மினிட்ஸில் கடன்னு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த எண்ணெய் கொதிக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் எடுத்துடுறேன், அடுத்த பூரி போடுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பூரி எப்போவுமே உப்புறது எப்போனா நீங்கள் கெட்டிமாக பிசைஞ்சால் தான் வரும். நீங்கள் எவ்வளோக்கு தண்ணியாக பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு பூரி ஃப்ளாட்டாக போயிடும். ஸோ இப்போ செகண்ட் பூரி பார்த்தீங்க, அதுவும் உப்பிடுச்சு. இப்போ இது வந்து 2 சைடில் பண்ணும் போது இது ஒரு சின்ன லேயர் தான் உப்பி வருது, அதனால சீக்கிரமாக வெந்துடும். அது நீங்கள் ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கணுன்றது தேவையில்லை. இப்போ நீ மொத்தம் 8 பூரி செஞ்சேன்னு உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன? எல்லா பூரியும் உப்புமா? கண்டிப்பாக எல்லா பூரியும் உப்பும், ஆல்மோஸ்ட் உப்பும். மிஞ்சி போனா ஒரு 1-2 மாட்டோம். இல்லை 1-2 கூட இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாமே உப்பும் தான் நினைக்கிறேன் நான். இது இருக்க சுட்டதில் 4 உப்பிருச்சு. 4 உப்பி இருக்கு, பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பூரி போடுறாங்க. இது நான் உப்புன்னு சொல்கிறேன், எங்கள் அம்மாவும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ பார்ப்போம். மடிச்சே இல்லை ரொம்ப ஒன்றும் இதுவாக இல்லை, ரொம்ப இல்லை, ஓரளவு உபிடுச்சு. ஒரு 3/4 உபிடுச்சு. கொஞ்சம் ஒரு கார்னரில் அது என்னென்னா என் கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக எடுத்துருக்கேன் போல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியுது பாருங்கள், அதனால தான் உப்பலை. அது ஹோல் இல்லாமல் இருந்ததுன்னா உப்பி இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 8 பூரி 2 தான் வந்து உப்பலை, அதான் 80% உப்பிடுச்சு. ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ரவுண்டாக வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்தி சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் கோதுமை மாவில் இது பண்ணப்போ மைதா மாவு மேல் மாவு வச்சு திரட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அழகு மாவு பிசைஞ்சதில் எனக்கு இந்த மாதிரி சைஸில் 3 சப்பாத்தி வருது எனக்கு. நான் வந்து இவ்வளோ பெரிய சைஸ் செய்ததுனால, இதே நீங்கள் சின்னதாக செய்தீங்கன்னா 4 வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி தவா வந்து சூடு பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ரொம்ப நேரம் நம்ம டப்புன்னு சில பேர் திருப்புவாங்க, அந்த மாதிரி திருப்பக்கூடாது. திருப்புனீங்கன்னா சப்பாத்தி கெட்டியாக ஆகிடும் திருப்பி. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் சூடு, அதனால் இப்படி கொஞ்சம் லேசாக திருப்பி விடுங்க. இல்லை உங்களுக்கு கை சூடு தாங்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு தோசை கரண்டி எடுத்து அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் இப்படி கொஞ்சம் திருப்பி விடுங்க. இப்போ லேசாக பபிள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பபிள் வரும்போது நம்ம திருப்பி போடணும். ஸோ இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால கையிலேயே தள்ளிப்போம். ஸோ இந்த மாதிரி தள்ளும் போது இது பாருங்கள், இந்த மாதிரி வருது இல்லை பபிள்ஸ். இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் ஒரு வாட்டி திருப்புங்க சப்பாத்தியை. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய வாட்டி டப்புன்னு திருப்பினே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கெட்டிமாக ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பபிள்ஸ் வருது, 2 பக்கமும் வேக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இந்த கார்னர்லலாம் தின்னாக திரட்டினீங்கன்னா ஒரே ஈவனாக வெந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு வாட்டி திருப்பி போட்ட உடனே எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்ற போகிறேன். ஸோ மீடியம்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். 1 ஸ்பூனோ இல்லை 3/4 ஸ்பூன் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா சப்பாத்தி வெந்துடுச்சு. இப்போவே 90% வெந்துடுச்சு இப்போ சப்பாத்தி. ஸோ இன்னும் ஒரு 10% தான் வேகணும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் நேரம் வைங்க. ஸோ இப்போ அடுத்தது திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி அடுத்தது எடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் வெந்துடுச்சு. ஸோ இந்த கார்னர் எல்லாம் வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருந்ததுனாலே நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சப்பாத்தி. ஸோ அவ்வளோதான், ஒரு சப்பாத்தி ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு 2மே செய்து வச்சுருக்கேன், சப்பாத்தி பூரி 2மே இருக்குது. ஸோ பூரி எப்படி செய்ததுன்னு காமிச்சேன் நான். இப்போ இதுலேயும் பாருங்கள் சப்பாத்தி. ஸோ இதை ஒரு சப்பாத்தி எடுத்து நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூடாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு செய்த சப்பாத்தி எடுத்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். உங்களுக்கு அந்த லேயர் தெரியுதா உள்ளே? ஸோ அதே நீங்கள் அந்த லேயர் இதை ஊற வைக்காமல் செய்தீங்கன்னா கெட்டிமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தியை நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ இதுவாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இது ஈவன் ஆறுனா கூட வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், நெக்ஸ்ட் டேவும் சாஃப்டாக தான் இருக்கும். என்னோட ஹோம் டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் பிரசாந்த் துளசி, இவங்க விஜயலக்ஷ்மி எங்கள் அம்மா. ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். ஸோ see you viewers, bye bye. Then bye.